ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இனிய தினப்பலன்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. இது பொது பலன் தான் இப்போ சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒரு ராசிக்கு ஒரு நிமிடம் வீதம் 12 நிமிடத்தில் 12 ராசிகளுக்கான இன்றைய தினப்பலன்கள் முழுமையாக வழங்கப்படும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இங்கே பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஜோதிடர்களாக இருந்தாலும் ஜோதிட அறிவு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அந்த ஜோதிட அறிவை கொண்டு எப்படி அப்ளை பண்ணி உங்களுடைய கிளைண்ட்ஸ் இல்லாட்டி உங்களை சுற்றத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எப்படி பலன்கள் கூறுவது அப்படின்றத பற்றி முழுமையான வீடியோ இது வரைக்கும் 1000 வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன் கூறும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமல்ல, ஜோதிட ப்ரிடிக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட உத்தரவாதம். சரிங்களா? இப்போ சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஜோதிடம் சம்மந்தமாகவும் இல்லை அவங்களோட ஜாதகம் சம்மந்தமாகவும். உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் உங்கள் பேரோட போட்டு உங்களுடைய கேள்வியை போட்டிங்கன்னா அதற்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும். நேரம் இருந்தால் அதற்கான பதிவு, வித்தியாசமான ஜாதக அமைப்பாக இருந்தால் அதற்கான பதிவு யூடியூப், அதாவது அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேவை மூலம் உங்களுக்கு வழங்கப்படும். நம்ம சேனலோட நோக்கம் உங்களுக்கே தெரியும். அனைவருக்கும் ஜோதிடம், அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும். அதனால் நம்மளோட நோக்கம். அதனால தான் ஒவ்வொரு பதிவும் நீங்களே உங்களை ப்ரெடிக்ட் பண்ணணும். அதாவது உங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறோன்றதை தவிர உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுக்கு நண்பர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தால் அதுவே சிறந்த சேவை. இப்போ இன்றைய தின பலன்களை பார்க்கலாம். இன்றைக்கி செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இன்றைக்கி விஸ்வாசுவ வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள், ஏகாதசி திதி. இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும்போது கடவுளின் குழந்தை அப்படின்றது தனுசு ராசி. ஏன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு 9வது வீட்டில் சந்திரன் இருக்கிறது சிறப்பான நாளாக அனைத்து ராசினருக்கும் அமையும். ஏன்னா 9ன்றது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? பாக்கியஸ்தானம்ன்றது வீடு, மனைவி, மக்கள். அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குறது இல்லை நிலம் வாங்குறது, அதமான விஷயம்லாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சில பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை சில பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்ன்றது மங்களக்காரகன். அதனால் கிரகப்பிரவேசம் அந்த நிலம் தொடர்பான எது பண்ணிங்கனாலும் நன்றாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சைத்துளை காரணம், அது சுக்கிரனோட காரணம். சுக்கிரனோட ராசியான ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். இது பொது பலன்கள். உங்களோட ராசிக்கு என்ன விதமான நற்பலன்கள் இன்றைக்கி நடக்கும்னு பார்க்கலாம். மேஷம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9